ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். நம்மளுடைய துணை நிறுவனமான மெர்க்குரி மீடியா அப்படிங்கிறது நம்ம இப்போ சமீப கால வீடியோவில் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் வந்துட்டுருக்கோம். அது எங்களுடைய கம்பெனி தான். கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு கம்பெனி. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் கம்பெனி அது. உங்கள் இல்லங்களில் நடக்கும் விசேஷங்கள் மற்றும் நிறுவனங்களில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அனைத்து விதமான A to Z வரைக்கும் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி சிறப்பாக செய்து தரும் ஒரு சேவையை நம்ம தொடங்கியிருக்கிறோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. மேற்கொண்ட நிகழ்வுகளுக்கு உங்களுக்கு தேவைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த மெர்க்குரி மீடியாவுடைய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பதிவினை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அறிவும் சமயோஜித புத்தியும் புதனும். இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் மோகனன் அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய கிரகம் புதன். எண்கணித சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, நியூமராலஜி. இதில் பார்த்தீங்கன்னா புதனுக்கு எண் 5 கொடுத்துருப்பாங்க. நடுவில் நிற்கும் 1 2 3 4 இது ஒரு பக்கம், 6 7 8 9 இன்னொரு பக்கம். நடுநாயகமாக இருக்கக்கூடியவர் புதன் 5. ஜோதிடத்துலேயும் அப்படி தான். இவர் யாருடனெல்லாம் இணைகிறாரோ அவர்களுக்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளும் இயல்பு கொண்டவர். சீட்டுக்கட்டில் ஜோக்கர்னு சொல்லுவாங்க. எந்த சூழ்நிலையிலும் தன்னை தற்காத்து கொண்டு தனது இயல்புகளை அறிவுபூர்வமாகவும் நகைச்சுவையாகவும் சமயோஜித புத்தியுடனும் செயலாற்றிவிடும் தன்மை கொண்டவர். அதனால தான் பார்த்திங்கன்னா புதன் ராகு கேதுவால் கூட பெருசாக கெட்டு போக மாட்டார். அஸ்தமனத்தினால் பாதிக்கப்பட மாட்டார், வக்ரத்தினால் பாதிக்கப்பட மாட்டார், கிரகணம் அடைவதில்லை. ராகு கேதுகளையும் நண்பர்களாக மாற்றிக்கொண்டு அவர்களின் போக்குக்கு இணங்கி தனது காரியத்தை சாதித்துக் கொள்வார். புத்திசாலி பலவான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. ஒருவன் புத்தி கூர்மையினால் பெறக்கூடிய வெற்றிகள் அனைத்தையும் தீர்மானிக்கிற கிரகம் இந்த புதன் தான். மற்ற எந்த கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு புதனுக்கு உண்டு. இவர் இயற்கையில் சுபகிரகம், பாவிகளோடு சேர்ந்தால் பாவகிரகம், அப்படியே மாறும். சுபர்களோடு சேர்ந்தால் சுபகிரகம். அப்போ யாருடன் இணைகிறாரோ அவர்களுக்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மை இவருக்கு வெகு இயல்பாகவே வந்துவிடும் என்பதனாலேயே எந்த கிரகத்தையும் நேரடியாக எதிர்க்க மாட்டார், யுத்தம் போட மாட்டார். இவருடைய யுத்தம் எல்லாமே அறிவுசார் விஷயங்கள்லே இருக்கும். சூட்சுமமான புத்தி கொண்டவர் புதன். அதனாலேயே இவருக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா, ஒரே வீட்டில் ஆட்சியும் அடைவார், உச்சமும் அடைவார், மூலத்திரிகோணமும் அடைவார். 3 விதமான வலிமைகளையும் பெரும் தகுதி கொண்ட கிரகம் புதன். ஒருவருக்கு இளமை பருவத்தை குறிப்பிடும் கிரகம் புதன். ஒருவரின் ஞாபக சக்தியை குறிப்பிடும் கிரகமும் புதன் தான். ஞாபக சக்தி, நகைச்சுவை உணர்வு, விகட கவி, கலைகளில் தேர்ச்சி, ஜோதிடத்தில் புலமை, கணக்கில் சாமர்த்தியம், கம்ப்யூட்டர் துறையில் சிறந்த செயல்பாடு, புகைப்பட கலைத்துறை, நடிப்பு, நடனம், நாட்டியம், இசை போன்ற கலைகளில் தேர்ச்சி எல்லாம் புதனுடைய டிபார்ட்மெண்ட் தான். வாதிடும் வக்கீல் அவர் தான், சொல்லிக் கொடுக்கும் வாத்தியார் அவர் தான், அறிவை வெறுப்பவர் அவர் தான், புதிதாக கண்டுபிடிக்கும் நிகழ்வுகளினால் தன்னை வளப்படுத்தி கொள்ளும் தன்மை கொண்ட கிரகமும் புதன் தான். புத்திக்கு பேர் போன இந்த புதன் கிரகம் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால், இவர் லக்ன சுபர் லக்ன பாவி அதெல்லாம் 2ஆம் பட்சம். புதன் ஒருத்தர் உங்கள் ஜாதகத்தில் வளர்த்துட்டாலே நீங்கள் புத்திசாலி தாங்க. நீங்கள் நல்ல வகையில் புத்திசாலியா இல்லை மோசமான புத்திசாலியா, இதை மட்டும்தான் உங்கள் லக்னம் தீர்மானிக்கும். இப்போ ஒரு விருச்சிக லக்னத்துக்கு புதன் வலுவாக இருக்கிறது மோசமான புத்திசாலி, புரியுதுங்களா? ஒரு மிதுன லக்னத்துக்கு புதன் வலுவாக இருக்கிறது நல்ல புத்திசாலி. இந்த டிஃபரன்ஸ் தான். ஆனால் புதன் வலுத்தவன் புத்திசாலி தான். புதன் வலுத்தவரை ஏமாற்ற முடியாது. சாதுர்த்தியமாக மற்றவர்களிடம் சிரித்து பேசி நைச்சியமாக தனது காரியத்தை சாதித்து கொள்ளும் தன்மை மிக்க கிரகம் புதன். அறிவுசார் விஷயங்களில்
புதுமையான கண்டுபிடிப்புகளில் முன்னின்று வழிநடத்தி செல்பவர்களும் புதன் ஆதிக்கர்கள் தான். புதன் ஜாதகத்தில் வலுவாக இருக்கார், புதன் திசை நடக்குதா, புதுமையான விஷயங்களில் நாட்டம் இருக்கு. புதிய புதிய கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் இவர்கள் தான். முந்திரி கொட்டத்தனம் அதிகமாக இருக்கும். இதை அவர்கள் முயற்சி என்றும் சொல்வார்கள். மற்றவர்கள் முயலாததை முயன்று பார்ப்பார்கள். இப்போ ஒரு தக்காளியில் டிஎன்ஏ மாற்றம் செஞ்சு அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கெட்டியான விலங்கின் தோலை உள்ளே ஒரு பரிணாம வளர்ச்சி செஞ்சு புதுசாக ஒரு தக்காளியை உருவாக்குறாங்கன்னா அது புதனுடைய அறிவாளிகள் தான். இந்த மாதிரியான கலப்பு இனங்களை உருவாக்குபவர்கள், கலப்பு வித்துக்களை உருவாக்குறவர்கள், சூட்சுமமான அறிவு கொண்டவர்கள் புதன் ஆதிக்கர்கள். புதனுக்கு வலு அப்படின்றது பார்த்திங்கன்னா லக்னத்தில் இருக்கும். கிரகங்களில் பகலில் சில கிரகங்கள் வலுவாக இருக்கும், இரவில் சில கிரகங்கள் வலுவாக இருக்கும். பகல் இரவுன்னு அனைத்து நேரத்திலையும் வலுவாக இருக்கிற கிரகம் புதன் தான். நீங்கள் நல்லா பாருங்கள், நல்லவனோடு சேர்ந்தா நல்லவன், தனியாக இருந்தால் நல்லவன், கெட்டவனோடு சேர்ந்தா கெட்டவன். இதுவும் புதனுக்கான ஸ்பெஷல். ஒரே வீட்டில் ஆட்சியும் அடைவார், உச்சமும் அடைவார், மூலத்திரிகோணமும் அடைவார். இதுவும் புதனுக்கான ஸ்பெஷல் தான். சூரியனால் அஸ்தமனம் அடைய மாட்டார், அடைஞ்சாலும் தன் இயல்பை விட்டு கொடுக்க மாட்டார். வக்கரத்தினால பெரிய வித்தியாசமான பலன்கள் எதையும் கொடுக்க மாட்டார். ராகு கேது போன்ற கொடும் பாவிகளோடு இணைந்திருந்தாலும் தன் இயல்பை அவர்களுடன் இணைந்து செயலாற்றிவிடும் சாமர்த்தியம் கொண்டவராக இருப்பார். எத்தனை விதமான சுபிட்சங்கள் இந்த புதனுக்கு உண்டுன்னு பாருங்கள். புத்திமான் பலவான் என்று சொல்லி வைக்கும் சூட்சுமத்தின் அளவே இதுதான். உங்களுடைய புத்தியின் அளவை, கிரகித்து கொள்ளும் தன்மையை, அறிவாற்றலை, வெளிப்படுத்தும் ஞானத்தை, செயல் திறனை குறிப்பிடுற கிரகம் புதன். லக்னம் என்பது நம்ம மூளை, தலைப்பகுதி. இந்த மூளையை இயங்க வைக்கக்கூடிய நரம்பு மண்டலத்துக்கு காரக கிரகம் புதன். புதன் பாதிச்சாதான் பக்கவாதம் வரும், நரம்பு மண்டல பாதிப்புகள் வரும். கண்ணியில் அதிகமான பாவக்கோள் இருக்கிறவங்களுக்கு பக்கவாதம் வரும். ஃபரலிக் அட்டாக்குன்னு சொல்லக்கூடிய நரம்புகள் இழுத்து கொள்ளுது. இந்த கால் நரம்பு சுருட்டை, நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை பூரா சந்திக்கணும்னா புதனும் கண்ணியும் தான் காரணமாக இருப்பாங்க. இது கெட்டுச்சுன்னா அது வரும். அப்போ அந்த தலைப்பகுதியில், மூளை பகுதியில் மின் அஞ்சல் போல மின்சாரம் எவ்வளோ ஸ்பீடாக போகும், தொட்டோன்னே சாக்கடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் புதன். அதனால தான் அவரை கொண்டுட்டு தலைமை பகுதியில் திக்பலம் என்கின்ற பெயரில் வலுவை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்தால் போதுங்க, பொழைச்சிக்குவான். நல்ல வழியிலையோ கெட்ட வழியிலையோ. புத்திசாலிகள் தோற்பதில்லை. யார் தோக்குறாங்க? உணர்ச்சி வசப்பட்டவர்கள் தான் தோக்குறாங்க. உணர்ச்சி வசப்பட்டவங்க தான் உண்மையிலேயே தோப்பாங்க. பய உணர்வு, பயம்ங்கிறது ஒரு உணர்வு தான், மகிழ்ச்சிங்கிறது ஒரு உணர்வு தான், கோபம்ங்கிறது ஒரு உணர்வு தான். எந்த ஒரு உணர்வும் உங்களுக்கு அதிகப்படியாக தலை தூக்கி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த உணர்வின் அடிப்படையில் தோற்று போய். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப மனுஷன் தப்பு பண்ணுவான். வெற்றி கொண்டாட்டங்கிற பேரில் எத்தனையோ தப்பு செய்கிறோம் இல்லைங்களா. ரொம்ப சோகமாக இருக்கும்போது மனுஷன் தோற்று போவான். தோல்வியினால் ஏற்படுற விரக்தி. அப்போ இந்த உணர்வுகளின் ரீதியாக தான் மனிதன் தோற்கடிக்கப்படுகிறான். புத்தியின் ரீதியாக ஒருத்தன் தோக்கிறதே கிடையாது. புத்திசாலி தோக்கவே மாட்டான். அதனால தான் புத்திவான் பலவான். அப்படிப்பட்ட அறிவுசார் கிரகமான புதனுக்கு இந்த அறிவு மிஞ்சிவிட்டால் உலகத்திற்கு ஆபத்துங்கிறதுனால தான் அவருடைய நட்சத்திரத்தை பூரா கொண்டுட்டு போய் தண்ணிக்குள்ளே ஒழிச்சு வச்சுருப்பாங்க. நீர் ராசிகள் என்று சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனம், இந்த மூணுமே புதனுக்கு ஆகாத வீடு. ஆகாத வீட்டில் நட்சத்திரம் இருக்கிற ஒரே கிரகமும் புதன் தான். ஆகாத வீட்டில் மட்டுமே நட்சத்திரம் இருக்கும், ஆகிற வீட்டில் நட்சத்திரமே இருக்காது. மற்ற கிரகங்களுக்கு அப்படி இருக்காது. ஓரளவுக்கு வலுவான இடத்துல நட்சத்திரம் கிடைக்கும். இவருக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக மறைந்து கிடக்கும் நீர் ராசிகளில் இவருடைய நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரமாக இருக்கும். அப்போ தனிச்சிறப்பு வாய்ந்த புதன் உங்கள் ஜாதகத்தில் வலுத்திருந்தாலே போதும், நீங்கள் நிச்சயம் ஒரு வெற்றியாளர் தான். மற்ற கிரகங்களுடைய துணை இருக்குது இல்லை, இதெல்லாம் வேற பட்சம். புதன் வலுத்தவன் புண்ணியவான். உங்கள் லக்னத்தோடு அவர் தொடர்பு கொண்டால் நீங்கள் புண்ணியவான் தான். சார் நான் விருச்சிக லக்னம் சார், அட்டமாதிபதி ஆச்சே சார் புதன், லாபாதிபதி அவர் தானே. சார் மேச லக்னம் சார், நான் 6ஆம் அதிபதியாக லக்னத்தில் புதன் இருக்கு. முயற்சிகள் ஸ்தானம் 3ஆம் அதிபதி அவர் தானே. இன்னைக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு புதனின் வலு தேவை. ஐஏஎஸ் எழுதலாமா, ஐபிஎஸ் எழுதலாமா, சிவில் சர்வீஸ் எழுதலாமா, டாக்டர் ஆக முடியுமா? புதன் வலுத்திருந்தால் முடியும். புதனுடைய வலுவை மட்டுமே வைத்துக்கொண்டு மருத்துவரான எவ்வளவோ பேர் இருக்காங்க. புதனுடைய வலுவை வைத்துக்கொண்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க.
புதனுடைய வலுவை வைத்துக்கொண்டு ஆசிரியர் துறை, வங்கித்துறை, நீதிபதி துறை, வக்கீல் துறை, ஆடிட்டர் துறை சக்ஸஸ் பண்ணவங்க உண்டு. ஜோதிடத்துறையில் சக்ஸஸ் பண்ணவங்க புதன் வலு இல்லாமல் ஒரு பிசுறு கூட நகர்த்த முடியாது. அப்படிப்பட்ட புதன் தொழிலுக்கு நேரடியாய் காரக கிரகமாக இல்லை என்றாலும் கூட அறிவுக்கு அவர் தான் காரக கிரகம். அறிவு கொண்டு செய்யப்படும் அனைத்து தொழில்களுக்கும் புதனே நாயகன். கலைத்துறையில் அவர் சாதனைகள் உண்டு, எழுத்துத்துறையில் அவர் சாதனைகள் உண்டு, அரசியல் துறையில் அவர் சாதனைகள் உண்டு, விளையாட்டுத் துறையில் அவர் சாதனைகள் உண்டு. புரியுதுங்களா? இந்த யூடியூப் மீடியா போன்ற துறைகளில் அவருடைய சாதனைகள் இருக்கும். கற்பனை துறையில் அவர் சாதனைகள் இருக்கும். புகைப்பட கலைத்துறையில் அவர் சாதனைகள் இருக்கும். வக்கீலாக திறம்பட இருப்பார், ஜோதிடராக திறம்பட இருப்பார், ஆடிட்டராக திறம்பட இருப்பார். தரகு, கமிஷன், ஏஜென்ட் ஒரு பொருளை கைமாற்றி விடுவதன் மூலமாக இன்றைக்கு இது வர்த்தக உலகம். இந்த உலகம் வர்த்தக உலகம். ஒரு பொருளை டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிற அடிப்படையில் விலையை ஏற்றுவது, இறக்குவது. பங்குச்சந்தையின் நாயகனே புதன் தாங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ணுற கிரகம் ராகு. பங்குச்சந்தையின் நாயகன் புதன். மாயையான விஷயங்களை உருவாக்குறது, அது இல்லை என்று மறுக்க வைக்கிறது, ரெண்டுமே அவர் தான். அதனால தான் அவர் பெருமாள் தான் அவருடைய மூலதெய்வம். மகாவிஷ்ணு மாயக்கடவுள், காக்கும் தெய்வம். இப்போ மும்மூர்த்திகள் நம்ம புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? சிவன், விஷ்ணு, பிரம்மா. பிரம்மாவோட வேலை படைக்கிறது, படைச்சு விட்டுட்டு போயிடுவார். சிவனுடைய வேலை அழிக்கிறது, இது முடிவு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்போ நடுவில் இருக்கிற அந்த காத்தல் அப்படின்ற தொழிலை செய்கிறது யார்? புதன், மகாவிஷ்ணு. அதனால தான் புதன் வலுத்தவன், புத்திசாலி, பலவான், வாழ்க்கையை எப்படியும் நடத்தி கொண்டு சென்று வெற்றிகளை எட்டி பிடித்து விடுவான். ஸோ இந்த வெற்றிகரமான அமைப்பு, நல்ல வழியோ கெட்ட வழியோ, அது உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் வருது. நல்ல வழியில் நீங்கள் வெற்றி அடைகிறீங்க அல்லது கெட்ட வழியில் வெற்றி அடைகிறீங்க, வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறீர்கள். கசாப்பு கடை வச்சிருக்கிறவர் ஒரு நாளைக்கு 1000 கோழியை கொண்டுட்டு தானேங்க ஜீவனம் பண்ணுறாரு. ஆட்டை வெட்டுறாங்க இல்லையா? இப்போ அதை ஜீவனம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஒரு மதுபார் ஏஜென்சி எடுத்து நடத்தி இல்லை கோடி கோடியாக சம்பாதிக்கிறவர் 1000 பேர் குடியை கெடுத்து தானே அதில் வர முடியுது, வருமானம் வருது. அதுக்காக அதை இது தொழிலே கிடையாதுன்னு சொல்லிட முடியுமா? மருத்துவ தொழில்களிலும் எத்தனையோ விதமான தவறுகள் நடக்கவே செய்கின்றன இல்லையா? எந்த துறையில் இல்லை அது. ஒரு வக்கீல் தன்னுடைய கட்சிக்காரரை காப்பாற்றுறதுக்கு போய் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஒரு ஆடிட்டர் தன்னுடைய கிளைண்ட்டை காப்பாற்றுறதுக்காக கணக்குகளில் சில குளறுபடிகள் செய்ய வேண்டியது இருக்கிறது இல்லையா? இத்தனையும் சூட்சுமதாரியாக இருந்து செயல்படுத்தி மனித இனத்தை காத்து வழி நடத்தும் தன்மையை செய்யக்கூடிய கிரகம் புதன். இவர் அதிகம் பேசப்படாத ஒரு கிரகம். புதனை பற்றி அதிகமாக பேசவே மாட்டாங்க. குரு, சுக்கிரன், சனி, ராகுன்னு பாவக்கோள்கள், சுபக்கோள்கள் மறைஞ்சு பேசுவாங்க. புதன் அதிகம் பேசப்படாமலே சைலண்டாக தன்னுடைய வேலையை சாதிச்சுட்டு போயிடக்கூடியவர். அதனால தான் அவரை நைச்சிய கிரகம் என்று சொல்வார். ஸோ உங்கள் ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்தால், கேந்திரத்தில் புதன் இருந்தாலே ஒரு வலுதான். திரிகோணத்தில் நட்பு நிலையில் இருந்தாலும் வலுதான். லக்னத்தில் இருந்தார்னா திக்படம். ஆட்சி உச்ச மூல திரிகோணம் அவர் அடைந்து வேறு பாவிகள் அல்லது வேறு சுபர்கள்னு யார் தொடர்பு இல்லாமல் இருந்துட்டா நீங்கள் தான் கிங்கு. உங்களை மாதிரி யோசிக்கிறதுக்கே ஆளே இருக்க மாட்டாங்க. தனித்துவமாக யோசிப்பீர்கள். மற்றவர்களோடு பொருந்தி போக வேண்டிய அவசியமே உங்கள் லைஃப்பில் இருக்காது. வித்தியாசமான சிந்தனைகள், முயற்சிகள், அதன் மூலம் வெற்றி பெறும் யோகிதைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.